Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அது வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும், அதனால் என்ன பாதிப்பு நம்ம அடையிறோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் கொடுக்குறேன். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த யோகாசனா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நீர்க்கட்டிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம், நிறையா சாப்பிட்டு பார்த்துருப்போம், உணவுலேயும் சரி உடற்பயிற்சியில் இது மாதிரி நிறையா நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து யோகாசனம் மூலிமா நம்ம நீர்க்கட்டியை எவ்வாறு கம்மி பண்ணலாம், அது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக யோகாசனம் பண்ணுறதுனால நீர்க்கட்டியை ஒரு 90%, 50%க்கு மேலே கம்மியாகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோகாசனானா நிறைய விதமான யோகாசனா இருக்குது. மூச்சு பயிற்சி இருக்குது, சூரிய நமஸ்காரம், நமக்கு நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணால் இந்த நீர்க்கட்டியானது நமக்கு கம்மியாகும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த யோகாசனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நான் உங்களுக்கு பிக்சர் மூலிமா நான் அதோட போஸ்டர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி உட்காந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் ஒவ்வொன்றும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நீர்க்கட்டி நமக்கு எப்போ பாதிப்பை உண்டாக்குதுன்னா, நம்ம குழந்தை பேர் எடுக்கும் போது தான் நமக்கு அது பாதிப்பை உண்டாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்களுக்கு இளம் வயதிலே பூப்படைத்தல், இல்லை மாதவிடாய் தள்ளி தள்ளி போகிறது, மாதந்தோறும் மாதவிடாய் வராமல் இருக்கிறது, மெனோபாஸ். இந்த மெனோபாஸ் பற்றி நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். ஸோ அது இப்போ இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் நான் பண்ணலை. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இளம் வயதிலே பெண்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ஸோட இம்பேக்ட் நமக்கு பாதிப்படையுது. அப்போ நம்ம உடலையும் மனசையும் எப்படி ஒருநிலைப்படுத்துறது. இப்போ இருக்க சில பெண்கள்லாம் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்கு ரொம்பவுமே தேவை. பட் இருந்தாலும் அதுவும் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போதும் உடம்பு ரொம்ப டயர்டாகும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும். ஸோ அது அந்த ரிலீஃப் நமக்கு கிடைக்காது. பட் யோகா பண்ணும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் கிடைக்கும். மனதளவிலும் சரி உடம்பளவிலையும் ரொம்ப லேசியாக, சாதாரணமாக ரொம்ப ரிலீஃபாக உணர்வோம். ஸோ இந்த யோகாவில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே மூச்சு பயிற்சி தான் சொல்லி தருவாங்க. ஸோ யோகா கிளாஸ் போனவங்களுக்கு தெரியும். ஸோ போகாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மூச்சு பயிற்சி நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரிடே மார்னிங் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூச்சு பயிற்சி பண்ணோன்னா நமக்கு உடம்புல இருக்கிற அனைத்து பகுதியுமே ரிலீஃப் ஆகிடும். ஸோ எதனால் மூச்சு பயிற்சி பண்ணால் ரொம்ப நல்லதுன்னா, நமக்கு மூச்சு பயிற்சி பண்ணும் போது ரத்த ஓட்டமானது ரொம்ப சீராக இருக்கும். நம்ம உடம்புல எல்லா பகுதியும் சென்று அடுத்த முக்கியமானது பிராணய வாயுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசன வாயுவானது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கழிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணலாம், உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். இந்த போஸ்டரில் தான் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும். அவங்க கையில் இருக்க சிம்பிள் என்னென்னா, பெருவிரலும் அதுக்கு பக்கத்தில் ஆள்காட்டி விரலும் நுனியில் பிடிச்சி மற்ற 3 விரல்களும் ஓப்பனாக இருக்கணும். இதுக்கு சிம் முத்திரான்னு சொல்லுவாங்க. யோகா கிளாஸ் போனவங்களுக்குன்னா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போக வேணாம். நீங்கள் வீட்டிலே ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்து நல்ல சம்பளம் கோழி போட்டு உட்காரலாம். கொஞ்சம் என்னால் நீ பெயின்னாக இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் நார்மலாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இல்லைனா இது மாதிரி தொடை மேலே காலை போடணும். இந்த நம்மளோட ரைட் லெக் லெஃப்ட் தொடையில் இருக்கணும், லெஃப்ட் லெக் ரைட்டில் தொடையில் இருக்கணும். இது மாதிரி உட்காந்து நான் சொன்ன மாதிரி பெருவிரலும் ஆள்காட்டி விரல் நுனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற 3 ஃபிங்கரும் ஓப்பனாக இருக்கணும். நம்மளோட உடம்பு முதுகு பகுதி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி குமிஞ்சிட்டு கூணு வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து வெளியே ஸ்லோவாக வெளியே விடணும். அதேமாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து ஸ்லோவாக வெளியே விடணும்.
இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் வந்து உங்களோட பாடியில் ஓடுற ஒவ்வொரு பார்ட்ஸையும் யோசிச்சு பாருங்கள். பிரெயின் எப்படி இருக்கும், நம்மளோட ஹார்ட் எப்படி இருக்கும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வெளியில் இருக்கிற திங்ஸை நீங்கள் நினைக்கக்கூடாது. முக்கியமான ஒன்று, 5 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்ணு இடையில திறந்து பார்க்கக்கூடாது, வேறு எங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணுறது தான் மூச்சு பயிற்சி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம கர்ப்பப்பையில் இருக்க நீர்க்கட்டி வந்து விலகிறதுக்கான யோகாசனம் தான் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம வயிற்றுக்கு உண்டான யோகாசனம் தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேயில் காட்ட போகிறேன். அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நம்ம அடி வயிற்றுக்கு எந்த மாதிரி யோகாசனம்ஸ்னால் இருக்குது, அதை நீங்கள் எப்படின்னா பண்ணலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, ரொம்ப ஈஸியான போஸ்டர் தான். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யோக முத்ரா பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன போஸ்டரில் ஃபஸ்ட்டு உட்கார்னா, நம்ம முட்டியை 2 மடக்கி நம்மளோட உள்ளம் பாதத்தில் நம்மளோட பேக்கை உட்காரணும். எப்படின்னா காலை மடக்கி, இந்த போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் தெரிகிற போஸ்டர் மாதிரி ஃப்ரீயாக உட்காரணும். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணணும். உங்கள் பாடியும் சரி, உங்களோட பிரெயினும் சரி, எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு ஆடாமல் பிடிக்காமல் உட்காரணும். ஏன்னா அந்த நீ பெயின் இருக்கவங்க இந்த இது பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். ஆனால் நீ பெயின் இல்லாதவங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து இந்த ஏஜில் நீ பெயின் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லோரும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று, பின்புறமாக கையை ஹோல்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 கையும் பின்னாடி ஹோல்ட் பண்ண மாதிரி உங்களுடைய தலையை வந்து தரையில் வந்து டச் பண்ணணும். அப்படியே டச் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் இருக்கணும் ரிலாக்ஸாக. இந்த நீ பெயின் இருக்கவங்களுக்குன்னா பாருங்கள், இது மாதிரி சம்பளம் கோழி போட்டு நீங்கள் உட்காந்து பின்னாடி கையை ஹோல்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம அடிவயிறானது நல்லா அழுந்தி டச் ஆகும். நம்மளோட பாடி ஃபுல்லாக அங்கே அந்த அடி வயிற்றுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து சீராக போகும் ரிலாக்ஸேஷனாக நீங்கள் பண்ணும்போது. அப்படிங்கும்போது நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையற்ற அந்த கழிவுகள், ரத்த ஓட்டம் சீராக போனாலே அங்கே இருக்க கழிவுகள் ஆட்டோமேட்டிக் வெளியாயிரும். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூவாக இந்த யோகாவை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆசனா நேம் வந்து பச்சி மதனாசனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசனா நேம்ஸ் வேணாம். இந்த போஸ்டர் பாருங்கள், 2 காலுமே கம்ஃபர்டபுளாக நீட்டி உட்காந்துக்கணும். எப்பயும் நம்ம கால் நீட்டி வீட்டில் உட்காருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கணும். ஆனால் எந்த ஒரு பேக் சைடில் இது இடுப்புக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு நம்மளோட கைகள் 2ஐயும் நம்ம பெருவிரலை ரொம்ப நீங்கள் ஹோல்ட் பண்ண வேணாம். அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி நம்மளோட ரெஸ்ட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ண தேவையில்ல. உங்கள் 2 கையும் உங்கள் 2 பெருவிரல், உங்கள் காலோட பெருவிரல் 2ஐயும் டச் பண்ணி உங்களோட ஃபோர்ஹெட் வந்து நீயை டச் பண்ணணும். டச் பண்ணி அப்படியே, ஏன்னா ஃபஸ்ட்டு செய்யும் போது சில பேர் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், செய்ய முடியும். சில பேர் உடம்பு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும், அதனால் செய்ய முடியாது. நீங்கள் ஆனால் கண்டினியூஸாக இது வந்து ஃபாலோ பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாகும், ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருக்கும், ஒரு நல்ல ரத்த ஓட்டமாக இருக்கும். நம்ம குழந்தைக்காக மட்டும் இல்லை, நம்ம உடம்பை நாம் ஆரோக்கியமாக நல்லபடியாக பார்த்துக்கலாம். இது மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு 1 மினிட் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும்போது நீங்கள் 1 மினிட் இருக்கான். நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா கான்சன்ட்ரேட்டிவாக கை விடாமல், கை வலிக்கும், கால் வலிக்கும், அதோட நரம்பு முட்டிகிட்ட எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, அப்படி இருங்க. அடுத்தது ஒரு லெக் மடக்கி, இந்த போஸ்டரில் இருக்க மாதிரி அதே சேம் மெத்தடு தான். உட்காந்துக்கிட்டே தான், எந்த ஒரு இதுவும் மாற்ற தேவையில்லை. ஒரு லெக் மடக்கி நம்மளோட 2 கையும் வந்து ஒரே லெக் டோவை தொடணும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் பண்ணிங்கன்னா அடுத்தது ரைட் லெக்கு அதே மாதிரி தான். லெஃப்ட் லெக் மடக்கும் போது நம்மளோட ரைட் லெக்கு வந்து கை 2ம் போய் டோவை தொடணும், பெருவிரலை தொடணும். அதே மாதிரி நம்மளுடைய வலது காடு மடக்கி இருக்கும் போது நம்மளோட கைகள் 2ம் இடது காடோட பெருவிரலை பிடிக்கணும். ஃப்ரண்ட் போஸ்டர் காட்டுறேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்த ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை பொசிஷன், மன்னத்து பூச்சி பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த கேர்ள் உட்காந்துருக்க மாதிரி நல்லா உட்காந்து நம்மளோட காலை நல்லா அகற்றி வச்சு நம்மளோட 2 பாதத்தையும் வந்து அப்படி நம்ம பாடியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணினா நம்ம கையை காலை 2 க்ளோஸ் பண்ணி நம்மளை யூட்ரஸ்க்கு நேராக வச்சுட்டு அந்த 2 முட்டியும் வந்து தூக்குற மாதிரி லைட்டாக லிஃப்ட்டு பண்ணி டவுன் பண்ணும். லைட்டாக லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணும். அந்த பட்டர்ஃப்ளையோட அந்த ரெக்கை பார்த்துருக்கீங்களா? இப்போ டப் டப் டப்னு அடிச்சிட்ருக்கோம்ல, அதே மாதிரி தான். அப்படியே லைட்டாக லிஃப்ட் பண்ணி இறக்கணும். இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்க கேர்ள் கூட 8 மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணால் அந்த சுகப்பிரசவத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோட போன்ஸ் நல்லா விரியும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உட்காந்து பண்ணுற பொசிஷன், இதுவும் பட்டர்ஃப்ளை தான். இது வந்து உட்காந்து, அது வந்து உட்காந்து நீ பெண்ட் பண்ணி பண்ணுறது. அது வந்து சிட்டிங் பொசிஷனில் பண்ணுறது, இது ஸ்லைடிங் பொசிஷனில் பண்ணுறது. இது மாதிரி 2 விதமாக இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து தனுராசனான்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் எப்படின்னா வில் வடிவம். ஒரு வில்லு இப்படி வளைச்சா இப்படி வளைச்சி அப்படி விட்டோம்னா எப்படி ஷார்ப்பாக இருக்கும், அதே மாதிரி பொசிஷன் தான். இது பண்ணும்போது நமக்கு ரொம்ப அந்த அடிவயிறானது வந்து ரொம்ப சீராக அங்கே ரத்தம் போகும். நல்ல ஃப்ளெக்சிபிளாக அடிவயிறு, கிப்பு, நம்மளோட பேக்கு இதில் இருக்க ஃபேட் எல்லாமே ரிடியூஸ் ஆகிறதுக்கு இந்த யோகாசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பண்ணுறது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் படுத்துட்டு எப்படி பண்ணலாம், நீங்கள் ஸ்டாண்டிங்காக படுத்துட்டு நம்மளோட காலை மடக்கி நம்ம கையை அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த போஸ்டரில் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணும் போது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் தெரியாது. இந்த கை நரம்பு இழுக்கிறது, கால் இந்த தொடையிட்டுனா நரம்பு இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த பெல்லி ஃபேட்டுங்கிறது ரொம்ப நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த யோகாசனம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்டாமனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோன்னா, ஏன்னா நமக்கு அந்த நீர்க்கட்டிக்கான யோகாசனா தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதனால தான் ஃபுல்லாக அப்டாமனுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்டில் இருந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் அன்னெசசரி எந்த வீடியோஸும் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துட்ருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.